அப்பாடா. அம்மாடி சுபத்ரா, சூப் குடிக்கிறியாமா? இந்த மீனாட்சி சமையலா செய்யறா? உப்பு சப்பு இல்லாம ஏதோ பேஷண்ட்டுக்கு செய்யற மாதிரி செய்யறா. அதான் கடையில இருந்து சூப் ஆர்டர் பண்ண. அம்மாடி, நல்ல காரசாரமா டேஸ்டா இருக்குமா. நீயும் கொஞ்சம் குடிச்சு பாரு. என்ன சுபத்ரா? என்னம்மா? என்னம்மா எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதான் சிவா காப்பில விஷத்தை கலந்த விஷயத்த பத்தி இனிமே யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. அந்த பிரச்சனை தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. நாம தப்பிச்சோன்னு சந்தோஷப்படாம இப்படி எல்லாமே கைய விட்டு போன மாதிரியே இருக்கேம்மா. அம்மா, சிவா சொல்லிட்டான், அதனால யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா அதுக்காக இந்த விஷயத்த லேசா எடுத்துக்க கூடாதுமா. சுபத்ரா, நீ என்னம்மா சொல்ற? ஆமாமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நாம பண்ண தப்புக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கோதாவரி எதுக்காக தான் தான் விஷத்தை கலந்தேன்னு சொல்லி பழியை ஏத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகணும்? அதுக்கான காரணம் தெரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியல. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எதுவும் பிடிபடல. ஆனா ஒண்ணு, கோதாவரி பழியை ஏத்துக்கிறானா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏமா, நாமையே அந்த கோதாவரி கிட்டயே போய் போட்டு வாங்க கூடாது? அம்மா, நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? தீட்டின மரத்திலேயே கூர் பாக்குற மாதிரி இருக்கு. ஏற்கனவே அந்த கோதாவரி நம்ம மேல கொலகான்ல இருக்கா. இதுல அவளை நம்ம சீண்டி விட்டோம், அவ்வளவுதான், நம்ம மாட்டிப்போம். அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா சுபத்ரா, நீ கவலையே படாதம்மா. இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கேள்விக்கு நான் பதிலோட வரேன். எப்படி? வெயிட் அண்ட் see. இந்த நாகலட்சுமி ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சிட்டானா அத முடிக்காம விட மாட்டா. அம்மா, ஏதாவது சொதப்பிடாத. என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு போ. அட என்னம்மா நீ, அங்க பாரு. சக்தி. அவ இப்ப எங்க போய்கிட்டு இருக்கா? அவ அம்மா கோதாவரி ரூமுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இருக்கிற மாதிரியே டவுட் அவளுக்கும் இருக்குன்னு தானே அர்த்தம். அம்மாடி, அந்த கோதாவரி நாம கேட்டாதான் எதுவும் சொல்ல மாட்டா. ஆனா அவ பொண்ணு கேட்டா எல்லா உண்மையும் சொல்லித்தானே ஆகணும். அம்மாடி, இப்பவே நான் அந்த சக்தி பின்னாடி போய் அவ அம்மா கிட்ட என்ன பேசுறான்னு மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்க போறேன். கேட்டுட்டு வந்து உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். சூப்பர்மா. அம்மா, சொதப்பிடாம செய்யி. அம்மாடி, ஒட்டு கேக்குற விஷயம்லாம் எனக்கு கை வந்த காலமா. ஜன்னலே இல்லன்னா கூட அந்த ரூம்ல ஜன்னலை வச்சு நான் ஒட்டு கேப்பேம்மா. நீ கவலைப்படாம இரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் ஒட்டு கேட்டுட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன். சரியா? அம்மா, என்ன சக்தி? என்னம்மா பண்றீங்க? ஒண்ணும் பண்ணலையே. ஏன் சக்தி, ஏதாவது வேணுமா? ஆமாம்மா. என்ன வேணும்னு சொல்லு, 5 நிமிஷத்துல செஞ்சு அம்மா, கொடுத்துறேன். எனக்கு உண்மை வேணுமா? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு எல்லாம் உண்மையா சொல்லுங்க. எதுக்கு அப்பா போட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கீங்க? எந்த ஒரு புருஷனும் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டா எல்லா பொண்டாட்டியும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் நானும் பண்ணேன். சரிம்மா, நீ எதுக்காக பழிய எடுத்துக்கிட்டா? என்ன சக்தி சொல்ற? ஏமா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற?
காஃபில நீ விஷத்தை கலக்கலன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் நான் தான் கலந்தேன்னு எதுக்காகம்மா போலீஸ் கிட்ட சொல்லி பழிய ஏத்துக்கிட்டா? சக்தி, அத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத. என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏமா யாராவது உன்னை மிரட்டினாங்களா? சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்னம்மா, எதுக்காக போலீஸ் கிட்ட அப்படி சொன்ன? அத பத்தி தான் கேட்காதன்னு சொல்றேன்ல. எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே. இல்லம்மா, இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல. உன் நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரியுது. உன் மனசுல எந்த விஷயத்தையும் வச்சுக்க மாட்ட, வெகுளியா பேசுவ. ஆனா இப்ப நீ உன் மனசுல நிறைய விஷயங்களை மறைச்சு வச்சிட்டு இருக்க. கேட்டாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லி மறைச்சிடுற. என்ன காரணம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. தயவு செஞ்சு சொல்லுமா, உன்னை சுத்தி என்னதான் நடக்குது? சக்தி, நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். இதோ பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி உன் குடும்பத்தை பாரு. உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. ஏன்னா அவர்தான் உனக்கு முக்கியம். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உன் மாமியார அனுசரிச்சு நடந்துக்கோ. அந்த குடும்பம் தான் உனக்கு முக்கியம். அவங்களோட தான் நீ வாழ்ந்தாகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு தேவையில்லாத குழப்பம்லாம் உனக்கு வேணாம் சக்தி. ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல வாழறதுக்கு பல இடைஞ்சல் வரும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவ அங்க வாழறதுதான் முக்கியம். வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பிரச்சனை மட்டும்தாமா இருக்கும். நாம தான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிக்கணும். அம்மா, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு முக்கியம்னு சொல்றது சரிதாம்மா. ஆனா பிறந்த வீட்டை மறக்கணும்னு யாரும் சொல்லலையே. பெத்த தாய் பிரச்சனையில இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கட்டும்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க சொல்லலையேம்மா. மாமியார் முக்கியம்தான், அதை விட எனக்கு பெத்த தாய் முக்கியம். புருஷன் வீட்டுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல என் கூட பிறந்தவங்களும் முக்கியமா. அம்மா ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறமா. நீ ஏதோ பிரச்சனையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னன்னு சொல்லுமா ப்ளீஸ்மா. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ உன் குடும்பத்தை மட்டும் பார்த்தா போதும். நான் எதுவும் உன்கிட்ட சொல்ல தயாரா இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை சமாளிக்க எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு சக்தி. இவ்ளோ தூரம் கேட்டும் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாளே. இதோ பாரு சக்தி, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ எதையும் யோசிக்காம போமா. போமா. ச்சே. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? கோதாவரி ஏதாவது சொன்னாளா? இல்லம்மா, அந்த சக்தி எப்படியோ கேட்டு பார்த்தா. ஆனா அந்த கோதாவரி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லம்மா. அம்மாடி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலம்மா. அதேதாம்மா எனக்கும். கோதாவரி இவ்ளோ தூரம் அமுக்கமா இருக்கானா, அவ உள்ளுக்குள்ள ஏதோ அமுக்கி வச்சிருக்கான்னு அர்த்தம். அவ வேற ஏதோ பிளான் பண்றா. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிப்போம். இவ்ளோ கோவமா வரா? என்னம்மா, பொட்டு இல்லாத பத்திரக்காளி மாதிரி வந்து நிக்கிறா? என்ன கோதாவரி திடீர்னு இந்த பக்கம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கீங்க? குழப்பமா? எனக்கு என்ன குழப்பம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையா? நீங்க வச்ச விஷத்தை நான் வச்சதா சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு குழப்பம் இருக்கணுமே. நான் விஷம் வச்சேன். என்னடி படி தூக்கி ஏ மேல போடுறியா? நான் நினைச்சனா இப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டிடுவேன். அப்படியா? எப்படி? எப்படியா? இரு, இப்பவே சிவா கிட்ட நீ சொன்னதை சொல்ற.
அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. சிவா, சிவா, சிவா. கூப்பிடுங்க அண்ணி, இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க, அப்பதானே அவர் காதுல கேக்கும். நான் கூட மாப்பிள்ளை கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அந்த உண்மையை சொல்றதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உண்மை? நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து என் புருஷனை கொன்ன உண்மை. ஏய், என்ன உளற? நாங்க எதுக்கு உன் புருஷனை கொல்ல போறோம்? அதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லணும். இல்ல, நாங்க கொல்லவே இல்ல. எங்க வேணாலும் இத நான் ப்ரூவ் பண்ணுவேன். எங்க கிட்ட உண்மை இருக்கு. நீங்க தான் என் புருஷனை கொன்னீங்க. அத நானும் எங்க வேணாலும் வந்து ப்ரூவ் பண்ணுவேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் புருஷனை கட்டையால அடிச்சு கொன்ன போட்டோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அம்மா, கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு பாலுதான். அம்மா என்னம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? அது அது வந்து ஆமா மாப்ள, அது அண்ணி உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டாங்க. என்னம்மா இவ்வளவு சக்தி மாதிரி கூத்து விட ஆரம்பிச்சிட்டா? அவ அம்மா தானே, அப்படிதான் இருப்பா. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்ல சிவா. பாட்டிக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கான். பிபி டேப்லெட் வேற தீந்துருச்சு. அத வாங்கிட்டு வரியா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். மாப்ள ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை, என்ன? சாப்பிட்டீங்களா மாப்ள? இன்னும் இல்ல அத்தை. நான் வேணா பரிமாறட்டுமா? இல்ல பரவாயில்ல அத்தை, அனுமீனாச்சி இருக்காங்களே, அவங்கள்ட்ட கேட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. எனக்கு எதுக்கு மாப்ள ரெஸ்ட்? எனக்கு இனிமேதான் வேலையே. இனிமேதான் வேலையா? என்ன சொல்ற இவ? சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். ஆ. அம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா இவ சொல்லாம விட்டுட்டாளேன்னு சந்தோஷப்படாதீங்க. நான் எப்ப வேணும்னாலும் சொல்லுவேன். நான் ஏன் இத பத்தி சொல்லல தெரியுமா? நீ என் மாப்பிள்ளையோட அம்மாங்கிறதுனாலதான். எந்த ஒரு பையனுக்கும் தான் அம்மா தப்பானவன்னு தெரிஞ்சா அது அவனால தாங்கிக்கவே முடியாது. இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டு வச்சிருக்கேன். ஆரம்பத்துல நீங்க எங்களை அசிங்கப்படுத்தின போல ஏதோ பணக்கார திமிர்ல தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா நீங்க இவ்வளவு மோசமானவங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க பணத்திமிர்ல பண்ணல. உங்களுக்கு வேற சில காரணம் இருக்கு. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு தேவை என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான். ஒன்னாலேயோ உங்க அம்மாவாலேயோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, போட்டோ எடுத்துக்கிட்டு நேரா சிவா மாப்பிள்ளை கிட்ட தான் போய் நிப்பேன். ஜாக்கிரதை. என்னம்மா சுபத்ரா, இவ புயலா மாறி பொழுது கட்டிட்டு போறா. அம்மாடி, என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. ஒண்ணு இல்ல, இவ கைக்கு எப்படி ஆதாரம் போச்சுன்னு தான் யோசிக்கிறேன். அம்மாடி, அந்த ஆதாரத்தை வச்சு இவ நம்மள மாட்டி விட்டுட்டா நம்ம என்னம்மா பண்றது? மாட்டி விட மாட்டா. எப்படிம்மா சொல்ற? கோதாவரிக்கு தேவை சிவா வாழ்க்கையில நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அத செஞ்சுட்டாலே கோதாவரி நம்மள காட்டி கொடுக்க மாட்டா. அப்போ இனிமே சிவா விஷயத்துல எதுவுமே பண்ண போறது இல்லையா? ஆமாமா, அந்த போட்டோ நம்ம கைக்கு வர வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். நல்ல வேளை போட்டோ கோதாவரி கைக்கு போச்சு. இதே சக்தி கைக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன நீயும் நானும் ஜெயிலுக்கு போயிருப்போம். கோதாவரி கையில இருக்கிற போட்டோவை எப்படியாவது நாம எடுக்கணும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். என்னங்க, நான் வந்தது கூட கவனிக்காம எதையோ ரொம்ப தீவிரமா யோசிக்கிறீங்க போல. என்னங்க என்னங்க, என்ன மீனாட்சி, நீ எப்போ வந்த? அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி தான். நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தியா? யார பத்தி? சக்தி, சிவா, எங்க அம்மா, உங்க அம்மா, இப்படி எல்லார பத்தியும் தான். எல்லாரும் பத்தி யோசிக்க என்னங்க இருக்கு? என்ன இருக்கா? மீனாட்சி, உங்க வீட்லயே நல்லா தெளிவா யோசிச்சு தைரியமா முடிவெடுக்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தா அது சக்தி தான். ஆமாங்க, சக்தி எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இத வாழ வந்த வீடு மீனாட்சி. இந்த வீட்டில் இருக்கிறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது தான் ஒரு கல்யாணான பொண்ணுக்கு அழகு. நான் சொல்ற சரிதானே? ஆமாங்க. ஆனா சிவா கோவப்படுவான்னு தெரிஞ்சும் எங்க அம்மா தான் காஃபியில் விஷத்தை கலந்தாங்கன்னு சக்தி எதுக்காக சொல்லணும்? அப்படின்னா சக்தி சொல்ற மாதிரி உண்மையிலே எங்க அம்மா தான் காஃபியில் விஷத்தை கலந்தாங்களா, இல்ல சக்தி போய் சொல்றாங்களா? சக்தி சொன்னது பொய்யா இருந்தா எதுக்காக சக்தி போய் சொல்லணும்? அதுவும் பர்டிகுலரா எங்க அம்மா செஞ்சதான் ஏன் சொல்லணும்? எனக்கும் அதாங்க தெரியல. எதுக்காக சக்தி அத்தை மேல பழி சொல்லணும்? அது மட்டும் இல்ல மீனாட்சி, அத்தை காஃபியில விஷத்தை கலந்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் தாம் பெத்த பொண்ணையே கொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அத்தையோட குணம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மீனாட்சி. நிச்சயமா அவங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் தான் விஷத்தை கலந்தேன்னு அத்தை ஏன் பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும்? அப்போ யாருக்காக அத்தை இந்த பழி ஏத்துக்கணும்? சிவாவுக்கு சக்தி மேல அளவு கடந்த காதல் இருக்கு. இருந்தும் அதை வெளிக்காட்டிக்காம சக்திக்கு எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்கணும்? சக்தியும் எதுக்காக டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கணும்? அப்படின்னா நமக்கு தெரியாம இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, சிவா, சக்தி, எங்க அம்மா, உங்க அம்மா, இவங்க 4 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் புதைஞ்சு கிடக்கு. நடக்கிற எல்லா விஷயமே இவங்களை சுத்தி தான் நடக்குது. ஏதோ ஒரு ரகசியம் இவங்க 4 பேருக்கும் பொதுவா அமைஞ்சிருக்கு. ஆனா அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. என்னங்க இது? நிறைய கேள்விதான் இருக்கு, இதுக்கு எதுவும் பதிலே இல்லையே. இது எல்லாத்துக்குமே பதில் ஒருத்தட்ட இருக்கு. யார்கிட்டங்க? இது எல்லாத்துலயுமே சம்மந்தப்பட்ட சக்தி கிட்ட தான். அவகிட்ட மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. இப்போ என்னங்க பண்றது? மீனாட்சி, நான் வேணா போய் சக்தி கிட்ட நேரா கேட்டுருவா? ஆமா, நீங்க போய் கேட்டதும் இதுதான் விஷயம்னு உங்களை உட்கார வச்சு சொல்லிட போறாளா? அவ சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பயும் நம்ம கிட்ட வந்து சொல்லிருப்பா. அது மட்டும் இல்லைங்க, நானே பல தடவை அவங்களோட டிவோர்ஸ் சம்பந்தமா நாசுக்கா கேட்டு பாத்துட்டேங்க. ஆனா அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அப்படிப்பட்டவ உங்ககிட்ட மட்டும் எப்படி சொல்லுவா? சக்தி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டா செத்தாலும் சொல்ல மாட்டா. இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? ஏதாவது பண்ணணுங்க. யாரு காஃபில விஷத்தை கலந்தது, எதுக்காக விஷத்தை கலந்தாங்க, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இங்க இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதனால சக்தியோட உயிரை போயிட்டு வந்திருக்கு. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நேரம் இல்லைங்க. என்ன மீனாட்சி சொல்ற? ஆமாங்க, காஃபில விஷம் கலந்தவங்களை கண்டுபிடிக்கிறத விட முக்கியமான வேற ஒரு வேலை இருக்கு. என்ன மீனாட்சி?
சக்திக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள நாம அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு முதல்ல யோசிங்க. ஏன்னா சக்தியும் சிவாவும் பிரிஞ்சுட்டா எல்லாமே முடிஞ்சிருங்க. அவங்க பிரிஞ்சிடக்கூடாது. நம்மள சேர்த்து வச்ச அவங்க காலத்துக்கும் ஒன்னா இருக்கணும். இப்ப நமக்கு அதாங்க முக்கியம். நீ சொல்றதும் சரிதான் மீனாட்சி. இப்போ நமக்கு முக்கியமான விஷயம் சிவாவையும் சக்தியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதா. ம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, நீ போய் படு. படு மீனாட்சி. இங்க பாருங்க, நீங்களும் ரொம்ப நேரம் யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காம சீக்கிரம் வந்து படுத்து தூங்குங்க. ம் சரி, நீ போய் படுத்துக்க. ம். இந்த வீட்ல ஏதோ நடக்குது. ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மர்மமா இருக்கு. யாரு கல்யாணத்தன்னைக்கு அனுபவி வெங்கட்டையும் கடத்திருப்பாங்க? மாமாவை யாரு கொலை பண்ணிருப்பாங்க? சக்தி வேற கடத்தப்பட்டா. இது வெறும் கடத்தலா இல்ல அவளை கொலை பண்ற முயற்சியா? இது எனக்காக கொடுத்த காஃபி தான். இதுல விஷம் கலந்தது உங்களை கொல்றதுக்காக இல்ல, என்ன கொல்றதுக்காக. வீட்டுக்கே வந்து சக்தி குடிக்கிற காஃபில யார் விஷத்தை கலந்திருப்பா? அப்ப அவங்களோட நோக்கம்தான் என்ன? சக்தியை கொல்றதா? எதுக்காக சக்தியை கொல்லணும்? சக்தி அப்படி யாருக்கு என்ன துரோகம் செஞ்சா? சக்திக்கு அப்படி யாரு எதிரி இருக்கா?